அன்னைக்கு மார்னிங் நான் திடீர்னு கிளம்பி தான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனேன். அதனால அன்பிளானடு, அதனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்ப முடிஞ்சு. நார்மலாகவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னா ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிடும். ஒரு 10 o'clock வந்து கோயில் போய் ரீச் ஆகிற மாதிரி. பட் இன்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து கிளம்புனதே ஒரு 10 o'clock தான் கிளம்பணும். ஏன்னா நம்ம மாலை கட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால. அதுவும் இல்லாமல் நம்ம பிளான் பண்ணதே ஒரு 7, 7:30 அந்த மாதிரி தான். அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போய் நாங்கள் அப்படியே சாப்பிட்டு மாலையை வாங்கிக்கிட்டு நேராக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயாச்சு. மெயினாக எதுக்காக கோயிலுக்கு போனேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11 வாரம் குலதெய்வ பூஜை செஞ்சிருந்தேன் இல்லையா, அந்த காயினெல்லாம் எடுத்து கோவில கொண்டே கொடுக்கலான்ட்டு தான் போயிருந்தேன். ஒன்னா வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணணும், இல்லைன்னா கோவில கொடுத்துடலாம், காமாட்சி அம்மனுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்காக கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா தான் சொன்னாங்க மார்கழி மாசம் காலையில் 4 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, இந்த காசை பிடிங்க, மேற்கொண்டு காசு நான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க எண்ணி சொன்னாங்க. நான் என்னவே இல்லை அந்த பணத்தை. மீதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். எங்க கோயில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு இப்போ தனியாக கருங்கல் கோவில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு நல்லபடியாக எங்க குலதெய்வத்தை சாமியை கும்பிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். 11 வாரம் குலதெய்வ பூஜை செஞ்சு வேண்டுதல் நடந்துச்சா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன்.